அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை தவிக தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். சுற்றுப்பயண கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தவிக தலைவர் விஜய் நிவாரணம் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். முக்கியமாக நேற்று கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவரினுடைய குடும்பத்திற்கு தலா 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் அளிக்க இருப்பதாக அவர் அந்த இழப்பீடு தொகையை அறிவித்திருக்கிறார். முக்கியமாக அவர் வெளியிட்டிருக்கும் அந்த பதிவில், என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் மிக மிக கனத்து போயிருக்கும் சூழல். நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயர் மிகு மனநிலையில் என் மனம் படுகிற வேதனையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. கண்களும் மனசும் கலங்கி தவிக்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், நான் சந்தித்த உங்கள் எல்லோருடைய முகங்களும் என் மனதில் வந்து போகின்றன. பாசமும் நேசமும் காட்டும் என் உறவுகளை நினைக்க நினைக்க அது என் இதயத்தை மேலும் மேலும் அதன் இடத்திலிருந்து நழுவ செய்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், என் சொந்தங்களே, நம் உயிரணைய உறவுகளை இழந்து தவிக்கும் உங்களுக்கு சொல்லா வேதனையுடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேளையில் இப்பெரும் சோகத்தை உங்கள் மனதுக்கு நெருக்கமாக நின்று பகிர்ந்து கொள்கிறேன் என்றும் உருக்கமாக அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். நமக்கு ஈடு செய்யவே இயலாத இழப்புதான். யார் ஆறுதல் சொன்னாலும் நம் உறவுகளின் இழப்பை தாங்கவே இயலாதுதான். இருந்தும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உறவினை இழந்து தவிக்கும் நம் சொந்தங்களினுடைய குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தலா 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் அளிக்க எண்ணுகிறேன் என்று இழப்பீடு தொகையை அறிவித்திருக்கிறார். இழப்பிற்கு முன்னால் இது ஒரு பெரும் தொகை கிடையாதுதான். இருந்தும் இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளான உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவனான என்னுடைய கடமை என்றும் உருக்கமாக பதிவிட்டிருக்கிறார். அதே போல, காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் அனைத்து உறவுகளும் மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திப்பதாகவும், சிகிச்சையில் இருக்கும் நம் உறவுகள் அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் நம் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக செய்யும் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், இறைவன் அருளால் அனைத்தையும் இழந்தும் நாம் மீண்டும், அதாவது அனைத்திலிருந்தும் நாம் மீண்டு வர வேண்டும் என்றும் கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார். லதா, ஏற்கனவே தமிழக அரசு உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாயும், அதே போல காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் நிவாரணம் அறிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது தவிக தலைவர் விஜய் உயிரிழந்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் நிவாரணம் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான மேலும் சில விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். நேற்று கரூரில் நடந்த அந்த விஜயனுடைய அந்த மக்கள் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் காரணமாக 39 பேர் உயிரிழந்த ஒரு சூழல்ல உடனடியாக நேற்று இரவே தமிழக அரசு அதற்கான இழப்பீடு தொகையை அறிவித்திருந்தார்கள். உயிரிழந்தவர்களினுடைய ஒவ்வொருவருக்கும் தலா 10 லட்சம் ரூபாயும், அதே போல சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் தமிழக அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே பார்த்தோம் அப்படின்னா, மேலும் சில அரசியல் கட்சி தலைவர்கள் கூட செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இந்த இழப்பீடு தொகை போதாது, கூடுதலாக வழங்க வேண்டும் என்றெல்லாம் கூட குறிப்பிட்டிருந்தார்கள். அதுவும் திருமாவளவன் 50 லட்சம் ரூபாய் கூட வழங்க வேண்டும் என்றும் கூட குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையே தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் சார்பிலும் தற்பொழுது நிவாரணம், அதாவது இழப்பீடு தொகை என்பது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. முக்கியமாக இந்த சுற்றுப்பயணம் என்பது தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தப்பட்ட ஒன்றாக இருக்கக்கூடிய சூழல்ல இவர்களுக்கும் ஒரு பங்கு, அதாவது பொறுப்பு என்பது இருப்பதாகவே சொல்கிறோம். எனவே அவர்களின் தரப்பிலும் இத்தகைய ஒரு இழப்பீடு என்பது நாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். எனவே அவர்களும் கூட அந்த இழப்பீடு தொகையை அறிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் விஜய் தன்னுடைய
தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் இதற்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறார். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் அளிக்க இருப்பதாக அந்த பதிவில் வந்து தெரிவித்திருக்கிறார். என்னதான் வந்து எவ்வளவு தொகையை வந்து இழப்பீடாக வழங்கினாலும் கூட அவர்களினுடைய இழப்பை ஈடு செய்ய முடியாது என்ற ஒரு விஷயத்தையும் கூட விஜய் வந்து பதிவு செய்திருக்கிறார். இருப்பினும் அவர்களினுடைய ஒரு குடும்ப உறுப்பினராக அவர்களினுடைய கஷ்டத்தையும் தன்னுடைய கஷ்டமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இவர் தன்னுடைய அந்த எக்ஸ் வலைதள பக்கத்தில் இத்தகைய ஒரு அறிவிப்பை வந்து பதிவை வந்து வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழக அரசு என்பது உயிரிழந்தவர்களினுடைய குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் இழப்பீடு அறிவித்திருக்கும் சூழல்ல தமிழக வெற்றி கழகம் சார்பிலும் ஒரு நிவாரண தொகை, உதவித்தொகை, அதாவது இழப்பீடு தொகை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த சொந்தங்களினுடைய குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு 2 லட்சம் ரூபாயும் அளிக்க இருப்பதாக விஜய் வந்து அறிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த சுற்றுப்பயணத்தில், அந்த மக்கள் பிரச்சாரத்தின் போது ஏற்பாடுகள் என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட நீண்ட நேரமாக அவர்களில் வெயிலில் வந்து உடம்பு வந்து அந்த நீர் இழப்பெல்லாம் ஏற்பட்டு வெயிலில் காய்ந்த ஒரு சூழல்ல அவர்களுடைய உடல்நிலை என்பது மிகவும் மோசமாகி கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கம் அடைந்து ஒரு உயிரிழந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் என்பது நிகழ்ந்தேறி இருந்தது. எனவே அதனை ஈடு செய்ய முடியாத ஒன்றாக இருந்தாலும் கூட அந்த உறவினர்கள், அந்த குடும்ப உறுப்பினர்கள் இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதுதான் அனைவரினுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. இவர்களுக்கு நிவாரண தொகை என்பது அரசு தரப்பிலிருந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் சார்பிலும் கூட நிவாரண தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் தரப்பில் இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. உயிரிழந்தவர்களினுடைய குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாயும், அதாவது தலா 20 லட்சம் ரூபாயும், சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் வந்து அளிக்க இருப்பதாக விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.